யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. அதான் சொல்லுதாகல்ல, எடுத்துரு. அதே மாதிரி 2 புடவையே எடுக்கா. என்ன சொல்லுத புள்ள? உனக்கு இப்ப கல்யாண முகூர்த்த புடவை எடுக்கணும். ஒண்ணுதான் எடுக்கணும். நீ எப்பவும் போல எனக்கு சேர்த்து எடுக்க சொல்லுத. பரவாயில்ல, எனக்கு மாதிரி உனக்கும் ஒண்ணு எடு. இப்புள்ள அண்ணா, இதே மாதிரி இன்னொரு புடவை எடுங்க. என்னம்மா சொல்ற? உன் முகூர்த்த புடவை மாதிரியும் உன் அக்காக்கு எப்படி எடுக்க முடியும்? பொண்ணுக்கு மட்டும்தான் முகூர்த்த புடவை எடுக்கணும். என் அக்காக்கு அடுத்தபடிதான் எல்லாமே. அது புடவைதான். நீங்க தான் முகூர்த்த புடவைன்னு சொல்றீங்க. இல்லம்மா, முகூர்த்த புடவைகளுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வராங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம், புது வாழ்க்கையோட தொடக்கம். அது மட்டும் இல்ல, பொண்ணு மேல திருஷ்டி படாம காக்குற ஒரு மங்கள வஸ்திரம். பா, நாம எப்பவும் எனக்கும் அக்காக்கும் ஒரே போலதானே எடுப்போம். சொல்லுங்கப்பா. இல்ல சிதம்பரம், என் பிள்ளைங்க எப்ப எதை எடுத்தாலும் ஒரே மாதிரி எடுத்து பழகிட்டாங்க. புடவை தானே, எடுத்துக்கிட்டுமே. சரி, எடுத்துருவோம். துளசி, தென்றல் ஆசைப்படுற மாதிரி 2 புடவையா எடுத்துருமா. இல்ல மாமா சும்மா இருமா, அவங்க ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. நமக்கு என்ன? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது புடி. சரி, பொண்ணுக்கு எல்லாமே எடுத்தாச்சு. மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சானே? அவருக்கும் வேட்டி சட்டை எல்லாம் இங்க ரெடியா அப்ப இருக்கு. கோட்டு சூட் அது ஆர்டர் கொடுத்துருக்குமா, 2 நாள் வந்துரும். சரி சரி. சரி, மொத்த பில் எவ்வளவு ஆச்சு? ஐயா நேத்தே கடை முதலாளியை பார்த்து பேசி பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. என்னடா செய்யும், நீயே பே பண்ணிருக்க. போகும்போது என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல. நீ இப்படி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா, எங்க அப்பா இத மட்டும் தான் பண்ணிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கேளா? அம்புட்டு நகை ஆர்டர் பண்ணி அங்க கொண்டாந்து வச்சிருக்காரு. அங்கிட்டு பாருங்க. அம்புட்டும் என் தங்கச்சிக்கு தான். அப்பா, எம்புட்டு நகை இருக்கும்பா நம்ம கிட்ட. அது என்னத்த சொல்ல சொல்லுத? விடு, முதல்ல இவளுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. அப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. எங்க வீட்ல எம்புட்டு நகை இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அவ்வளோ இருக்கும். அப்பா, தாலிக்கு சொன்னோன்னு சொன்னீங்களே, சொல்லிட்டியலா? சொல்லிட்டேமா. சரி சரி. வாங்க, நம்ம போய் நகையெல்லாம் பார்க்கலாம். வாங்க வா தென்றல, வா போலாம். எந்திரி. இது புடிங்க. வெயிட்டா தான் இருக்குல்ல. நல்லா இருக்கும். என்ன, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இது பாரு. இது கட்டுங்க. நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. ஏய், இது பாரு. இது உனக்கு நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சூப்பரா. எனக்கு வேண்டாம். இங்க பாரு புள்ள. இந்தா. ஏய், இது நல்லா இருக்க பாரு. எனக்கு வேண்டாம். சரி, ஓகே, வேற பார்க்கலாம். ஆர்டர் கொடுத்த நகையெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டா கொண்டு வந்துட்டேயா? வேணா செக் பண்ணிக்கங்க. லிஸ்ட்லாம் வேணாம்,
எல்லா நகையும் கொண்டு வந்தது தான் சரி. எல்லாம் என்ன கரெக்டா மாமா இப்படி சொல்லிட்டீங்க? தங்க வைக்கிற விலைக்கு இத்ரோண்டு குண்டுமணி குறைஞ்சாலும் என்ன ஆகுறது? நான் செக் பண்றேன், கொடுங்க. அதெல்லாம் வேணாம்மா. என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். நீங்க நகையெல்லாம் பார்த்து பிடிச்சதே எடுத்து வைங்க. சரி. ஐயா ஆ. ஆங்கல்யம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன்.